நேயர்களுக்கு மீண்டும் என் அன்பு கலந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரம் ஆழத்தின் அற்புதம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம என்ன செய்தோம், தியானித்தோம். இந்த ஆழத்தின் அற்புதத்தை எவ்வாறு பெற்றுக்கொள்வது, என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு 4 தலைப்பில் தியானிக்க இருக்கிறோம். அதில் முதலாவது தலைப்பு வெறுமையை, இயலாமையை ஒப்புக்கொள்ளுங்கள். அந்த வெறுமையை, இயலாமையை நம்ம ஒப்புக்கொள்ளும் போது ஆழத்தின் அற்புதங்களை நாம் என்ன செய்ய முடியுமா, பெற்றுக்கொள்ள முடியுமா? இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படியே வலையை போடுகிறேன், உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். என்னால் முடியலைன்னு சொல்லி கலங்கி தவித்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கீங்க. உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், உங்களுக்காக நான் யாவையும் செய்து முடித்தேன். தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் எழுதியிருக்கிறார் பாருங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டார். அப்போ நான் அதை பெற்றுக்கொள்ள தகுதியான பாத்திரமாக இல்லை. அப்போ ஆழத்தின் அற்புதங்களும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் உங்கள் கையில் தந்துட்டாரு. அதை அனுபவிக்க முடியாமல் நம்முடைய பாவங்களே, நம்முடைய அக்கிரமங்களே அதற்கு என்ன செய்கிறது, தடையாக இருக்கிறது. இவர் சீமோன் பேதுரு உள்ள போகிறாரு. ஒரு நாளைக்கு 1000-2000 மீன்களை பிடித்தவர். ஆழத்துக்குள்ள போட்டை செலுத்திட்டு போனாலே போட்டு நிரம்பாமல் வந்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் மிக்க ஒரு மீன்பிடி தொழிலில் உள்ள ஒரு சீமோன் பேதுரு இப்போ வந்து நிற்கிறாரு கரையில். எல்லாம் முயற்சி செஞ்சாச்சு, ஒன்றும் அகப்படவில்லை. இப்போ என்ன செய்கிறாருன்னா, சீமோன் வந்து ஐயரே அப்படின்னு சொல்லி இயேசுவை நோக்கிறார். ஐயரேன்னா என்ன அர்த்தம்? போதகரே, ரபி, ரபுனி அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது இருக்கு. போதகரே சொல்லுங்க, எஜமானனே சொல்லுங்க கேட்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்துவ தன்னுடைய வாழ்க்கையில் இப்போதான் தன்னுடைய எஜமான் அப்படிங்கிறத அவர் ஏற்றுக்கொள்கிறார், அறிக்கையிடுறார். ஐயரேன்னு சொல்லி சொல்கிறாரு. ராம் முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், எனக்கு ஒன்று நினைச்சல கிடைக்கல, அகிலும் உடைய சித்தத்தின்படி நான் செய்கிறேன். அர்ப்பணிச்சிட்டார். வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்க்கையின் இயலாமையை ஒத்துக்கொள்கிறார். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு எனக்கு என்ன கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கவில்லை. அப்போ முதல்ல நம்முடைய ஆழத்தின் அற்புதத்தின் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வெறுமையை, நம்முடைய இயலாமையை நம்ம என்ன செய்ய வேண்டும், ஒப்புக்கொள்ள வேண்டும். யார்கிட்ட? உங்கள் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட இல்லை, உங்கள் கூட வேலை செய்கிறவங்ககிட்ட இல்லை, தெருவில் போகிறவங்ககிட்ட இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் ஒத்துக்கூட வேண்டாம். உங்களுடைய இயலாமையை, உங்களுடைய வெறுமையை இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அறிக்கையிடுங்க. என்னால் முடியாது ஏசப்பா, நாளைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியாது. நீங்கள் கேட்கும்போது தேவன் உங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் கேட்குறாரு பாருங்க, ஐயரே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல, எஜமானனே என் வாழ்க்கையில் இனிமேல் நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன். இது வரைக்கும் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் மீண்டும் 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 என்ன செய்கிறாரு, மீன் பிடிக்கவே போயிட்டுருக்கிறார். இப்போது ஒன்றும் இல்லை, இனிமேல் என்னுடைய திறமையினால என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன் அப்படிங்கிறத தன்னுடைய வாழ்க்கையை அறிக்கையிடுறாரு. வெறுமையை அறிக்கையிடுறாரு. தன்னுடைய இயலாமை என்ன செய்கிறாரு, அறிக்கையிடுறாரு. இந்த அறிக்கை இட்டதுனால தான் அவருக்கு என்ன கிடைக்கும், அந்த ஆசீர்வாதம் என்ன செய்கிறது, கிடைக்கிறது. அப்போ நம்ம இன்னைக்கு என்ன சூழ்நிலை இருக்கும், நிறைய நேரம் நம்முடைய இருதயத்தை நம்ம கடினப்படுத்தி வைத்திருக்கிறோம். என்ன நடந்தாலும் சரி பார்த்துக்கிடலாம், நம்ம செஞ்சிடலாம், 1 மாதம் கழித்து சரியாயிரும், அடுத்த வருஷம் எல்லாம் சரியாயிரும். தொழிலில் நஷ்டத்தின் மேலே நஷ்டம் வரும்போது அந்த நஷ்டத்துக்கு காரணம் யார் அப்படின்னா நாம தான். ஏன்னா உடனே முழங்கால் படிக்கிட்டு முதல் நஷ்டத்திலே நம்ம இயேசுவை நோக்கி கூப்பிட்டு இருந்தோன்னா அந்த இடத்துல நமக்கு அந்த நஷ்டம் என்ன செஞ்சுருக்கோம், டேலி ஆகிருக்கும். இது இந்த மாதம் போகும், அடுத்த மாதம் நல்லா வந்துடும், இந்த மாதம் ஆடி மாதம் ஆவணி மாதம் நல்லா என்ன செய்யும், பிஸ்னஸ் ஓடும் அப்படின்னு சொல்லி நம்முடைய திறமையே நம்ம நம்பி ஒவ்வொரு மாதங்களாம் கடந்து இப்போ என்ன செஞ்சாச்சு, தலைக்கு மேலே வெள்ளம் என்ன செஞ்சுட்டு புரண்டு போயிடுச்சு. இப்போ முங்கி போகக்கூடிய நிலைமையில் ஐயரே, நான் எல்லாம் பிரயாசப்பட்டாச்சு, எனக்கு ஒன்றும் முடியல. அந்த சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்து உங்களை காப்பாற்றுகிறார். ஏன்னா அவர் அவங்களை அதிகமாக நேசிக்கிறார். இப்போ உங்கள் வெள்ளம் தலைக்கு மேலே புரண்டு போயிருந்தாலும் இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து என்ன சொல்கிறார்னா, நீ ஐயரே, இயேசுவை, என்னை முழுமையாக என்னால் முடியாது,
என்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் நான் முயற்சி எடுக்க போகிறது கிடையாது. நீர் என்ன சொன்னீரோ அதை நான் கேட்பேன். நீங்கள் சொல்கிறத நான் செய்வேன். உம்முடைய சித்தத்தின்படியே நான் என்ன செய்வேன். இப்படிப்பட்ட ஒரு சின்ன ஒரு அர்ப்பணிப்பை நீங்கள் இன்னைக்கு கொடுக்கறதுக்கு உங்களுடைய கடின இருதயத்தை நீங்கள் மாற்றி தேவனுடைய சன்னிதானத்தில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள். ஆனால் ஆழத்தின் அற்புதத்தை நாம் என்ன செய்ய முடியுமா? பெற்றுக்கொள்ள முடியும். எதற்காக நிறைய உவமைகளையும் நடந்த சம்பவங்களையும் தேவன் வேதாகமத்தில் கொடுத்திருக்கிறார்னா, நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் சோதனைகள் வரும்போது நம்மோடு தேவன் அந்த காரியத்தின் மூலமாக பேசுகிறார். எனக்கு சீமோன் பேதுருடைய கதை தெரியும், படகு தெரியும், அதில் நிறைய மீன்கள் பிடிக்க படகு அமிழத்தக்கதாக வந்ததுன்னு தெரியும், எல்லாம் தெரியும். எதற்காக தேவன் இந்த காரியத்தை நமக்கு அதில் எழுதி வைத்திருக்கிறார்? நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது நம்ம முதல்ல என்ன செஞ்சிடணும்? தேவனுடைய பாதத்தில், ஏசப்பா என்னால் முடியாது, எனக்கு எல்லாமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே என்ன செஞ்சிடணும்? தேவனை போய் பிடிச்சிக்கணும். நிறைய பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அவங்க திறமையில் அவங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட் அட்டம், செகண்ட் அட்டம், தேர்ட் அட்டம், இப்போ முடியாது அப்படின்னு சொன்ன பிறகு என்ன செய்யணும்னு தெரியாமல் வாழ்க்கையில் தவறான முடிவெடுத்து விடுகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்கிட்ட வா, என்கிட்ட தேடி, என்னை தேடி, என்கிட்ட உன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணி, நான் உன்னை நடத்துவேன். உலகம் நடத்துகிற பிரகாரம் அல்ல, நான் உன்னை என்ன செய்வேன்? அதிசயமாக நடத்துவேன். எல்லாரும் எடுத்து ஒரு இடத்துல குரூப் எடுத்து போயிருப்பாங்க, நீனே அதை விரும்பியிருப்ப. ஆனால் என் பிள்ளை இப்போ அந்த குரூப்பு வேண்டாம், இன்னும் 5 வருஷம் கழிச்சு என் பிள்ளைக்கு எதில் வேலை கிடைக்குமோ அந்த இடத்துல நான் என்ன செய்வேன்? என் பிள்ளையை நான் படிக்க வைப்பேன், என் பிள்ளையை நான் மேன்மையாக வைப்பேன். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, தகப்பனோட தாயோட ஒரு இடத்துல கடந்து போகும்போது, அது பஸ் ஸ்டாப்பில் நின்னாலும் சரி, ஒரு கல்யாண வீட்டுக்கு, ஃபங்க்ஷன் வீட்டுக்கு, எங்கேயும் போனாலும் சரி, எல்லா பிள்ளைங்களோடையும், சொந்தக்காரங்க பிள்ளைங்களோட எல்லாத்துட்டையும் பேசுவாங்க. ஆனால் என்ன செய்வாங்க? தான் பிள்ளைய தான் வீட்டுக்கு கூப்பிட்டு வருவாங்க, தான் பிள்ளைங்களுக்கு தான் எல்லா ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுப்பாங்க, தான் பிள்ளைங்களுக்கு தான் நகை வாங்கி கொடுப்பாங்க, எல்லாத்துக்கிட்டையும் பேசுவாங்க, எல்லாருக்கிட்டையும் நல்லா இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க. ஆனால் எந்த ஆசீர்வாதங்களும் யாருக்கு தான்? தன்னுடைய பிள்ளைக்கு தான். அதே போல் இயேசு உங்களை தெரிந்து கொண்டார். அதனால் அவர் என்ன செய்கிறார்? உங்கள் வாழ்க்கையை தேவனா கேட்குறார், என்கிட்ட கொடுத்துட்டு நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். நீ ஏன் பிள்ளை, உன்னை விசேஷமாக நான் ஆசீர்வதிப்பேன். இந்த பூமியில் உயர்ந்த ஸ்தலங்களை உன்னை நான் தூக்கி வச்சு நான் உன்னை அழகு பார்க்க நான் விரும்புகிறேன். சின்ன பிள்ளைங்கள தகப்பனாரும் தோளில் தூக்கி வச்சு சுமந்துட்டு போவார். அப்போ அந்த பிள்ளை பாருங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அந்த எந்த பெரிய கூட்டமாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு என்ன செய்ய முடியும்? இந்த கூட்டத்தில் எல்லாத்தையும் பார்க்க முடியும். அதே போல் தெய்வன் உங்களை தூக்கி மேலே நிறுத்த வைக்கிறார். எதுக்குன்னா எல்லாரும் உங்களை பார்க்கணும் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருவதற்காகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, வெறுமை உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம். ஏன்னா அவர் உங்களை நேசிக்கிறார். He is a possessive God. தான் விரும்புகிற பிள்ளை எங்கேயும் போயிடக்கூடாது அப்படி நான் ரொம்ப நேசிக்கிற தேவன். நீங்கள் வேற யாராச்சும் நேசிச்சுட்டா, வேற ஏதாச்சும் பொருள் மேலே நம்பிக்கை வச்சுட்டா, உங்களுடைய சுய ஞானத்தில் நம்பிக்கை வச்சுட்டீங்கன்னா அவரால் அதை தாங்கி கொள்ள முடியாது. என் பிள்ளைக்கு நான் தான் எல்லாம் செய்வேன், என் ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ளணும். அவன் தவறான வழியில் போகிறான், நான் எப்படி தான் கொண்டு போவேன், அவனை எப்படியாச்சும் நான் நினச்சினும் என் வழியில் கொண்டு வரணும்னு அவர் ஆசைப்படுகிறாரு. இந்த நேரத்திலே உங்கள்கிட்ட அதனால தானே செய்து கொண்டு இருக்கிறார், பேசி கொண்டு இருக்கிறார். சீமோன் பேதுருவுடைய அழைப்பு என்ன? மனுஷர்களை பிடிப்பது. ஆனால் அவர் எங்கே போயிட்டு இருந்தார் அப்படின்னா, மீன்களை பிடிக்க பிடிக்க ஓடிக்கிட்டே இருந்தார். இப்போ தான் தன்னுடைய வெறுமையை உணர்ந்து, ஐயரே நான் முழுவதும் பிரயாசப்பட்டேன், என்ன தொழில் தெரிஞ்சிருந்தா என்ன, என்னால் ஒன்று நினச்சி இப்படிய வாழ்க்கையில் சாதிக்கவே முடியலை. நீர் சொல்கிறபடி என்ன நான் என்ன செய்வேன்? ஒழுங்காக கேட்டு அதன்படி என்ன செய்வேன்? நடப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த வாழ்க்கையை என்ன செய்கிறார்? அர்ப்பணிக்கும் போது இந்த உலகத்துடைய ஆசீர்வாதத்தை முதல்ல அவர் பெற்றுக்கொள்கிறார். அப்புறம் பார்க்குறாரு அது ரொம்ப பெருசு இல்லை, தேவனுடைய அழைப்பு தான் முக்கியம் என்பதை அவர் என்ன செய்கிறார்? பின்தொடர்ந்து செல்கிறதை நம்ம பார்க்கணும். பேதுரு பாருங்க, நம்ம சில காரியங்களில் பார்த்தோன்னா எல்லா காரியங்களும் டிசிஷன் கரெக்டாக எடுத்த மாதிரி இருக்கும். அதே போல் பேதுரும் பாருங்கள், ஏதாச்சும் தேவன் ஒரு காரியத்தை சொல்லும்போது சரி செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லுவார். அதே போல் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த இயேசுவை பிடிக்க வரும்போதும் அறையில் இருந்த அந்த கத்தி எடுத்து என்ன செய்கிறாரு? பிரதான ஆசிரியன் வேலைக்காரனுடைய காதை என்ன செய்கிறார்? வெட்டிடுறார். எல்லாவற்றிலையும் ஒரு முன்னுரிமை எடுத்துக்கிடுறார். த ஃபர்ஸ்ட் அவர் என்ன செய்கிறாருன்னா, வேகமாக துரிதமாக செயல்படுகிறார்.
அப்போ நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறோமா? உங்களை தேவன் தெரிந்து கொள்கிறார். எல்லாவற்றிலும் நான் முன்னாடி போய் நின்று பாடுவேன், முன்னாடி போய் காணிக்கை எடுப்பேன், ஆலயத்தில் நான் தான் முன்னாடி போய் சாட்சி சொல்வேன் அப்படின்னு சொல்லி இப்போ எனக்கு வாழ்க்கையில் அதிசயத்தை காண முடியல அப்படின்னு சொல்கிறீங்களா? இன்றைக்கு நீங்கள் தேவனிடத்தில் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது தேவன் என்ன செய்கிறார்? அதில் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்கிறார். ஒரு சிறிய கதையை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு இடத்துல என்ன செய்கிறான்? ஒரு நீச்சல் தெரியாத வாலிபன் ஒரு குளத்தில் என்ன செஞ்சிட்ருக்கான்? குளிச்சுட்டு இருக்கிறான். நீச்சல் தெரியாதனால என்ன செய்கிறான்? அவன் கொஞ்சம் ஆழத்துக்குள்ளே போனோன்னா முங்குறான். அவனை தத்தளிக்கிறான், உதவிக்கு கூப்பிடுறான். அந்த கரையில் ஒருத்தர் என்ன செய்கிறார்? நின்று கொண்டே இருக்கிறார். அவருக்கு நல்லா நீச்சல் தெரியும். அமைதியாகவே நின்று கொண்டு இருக்கிறார். தூரத்தில் நிற்கிறவங்களும் பார்த்துட்டே இருக்காங்க. இந்த மனுஷனையும் பார்க்குறாங்க, குளத்தில் தத்தளித்து கொண்டு இருக்கிற அவனையும் என்ன செய்கிறார்? பார்க்குறாங்க. அவங்களால இவ்வளோ தூரம் காப்பாற்றுறதுக்கு வர்றதுக்கு லேட் ஆயிரும். ஆனால் இவர் என்ன செய்யலாம்? நினச்சா காப்பாற்றிடலாம். ஆனால் கரையிலேருந்து பார்த்துட்டே இருக்கிறார். கொஞ்ச நேரம் அந்த நீச்சல் தெரியாத என்ன செய்கிற கை கால்களை போட்டு அடித்து விட்டு மேலே கீழே அப்படியே என்ன செய்கிறான்? போயிட்டு வந்து கொண்டே இருக்கிறான். கொஞ்சம் கழித்து பார்த்தீங்கன்னா அவனால் ஒன்றும் செய்ய முடியல. இப்போ மூழ்க தொடங்குறத பார்த்துட்டு இருந்த அவர் வேகமாக குதித்து அந்த பையனை காப்பாற்றி, அந்த வாலிபனை காப்பாற்றி கரைக்கு கொண்டு வந்துட்டார். இப்போ கரையில் இருந்தவங்கெல்லாம் கேட்டாங்களாம், இவருக்கு நீச்சல் தெரியும், நீ முதல்ல என்ன செஞ்சுருக்கலாம்ல, போய் காப்பாற்றிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். உடனே அவர் சொன்னாராம், நான் முதல்ல போயிருந்திருந்தா அவன் பயத்தில் என்னை இறுக கெட்டி பிடித்திருப்பான். அப்போ நானும் அவனும் சேர்ந்து தான் என்ன செஞ்சுருப்போம்? மூழ்கி போயிருப்போம். அதனால தான் நான் என்ன செய்தேன்? பொறுத்திருந்தேன். அவனுக்கு முழுவதுமான பலன் அற்று போய் அவன் இருக்கும்போது நான் போனான்னு என்ன செஞ்சிடலாம்? அவனை காப்பாற்றல. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்போ அவன் என் கண்ட்ரோலில் வந்துடுவான். நான் என்ன செஞ்சிடும்? அவனை கரைக்கு கொண்டு வந்துடுவேன். இப்போது நம்ம பார்க்குறோம், பிள்ளைங்க பாவத்தின் வழியில் சிக்குண்டவர்களாக செல்லுக்கு அடிமைப்பட்டு, டிவிக்கு அடிமைப்பட்டு, போதை பொருட்களுக்கு அடிமைப்பட்டு, இப்படி நிறைய ட்ரக்ஸுக்கு அடிமைப்பட்டு பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. ஃபஸ்ட் அவங்க அடிமையாகும் போது என்ன செய்வாங்க அப்படின்னா, எஸ்வே அப்படின்னு சொல்லி தத்தளித்து கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் தேவன் அமைதியாக இருப்பார். எது வரைக்கும் அப்படின்னா, அவன் தன்னுடைய வெறுமையை உணர்ந்து, இதனால எனக்கு எந்த சந்தோஷமும் கிடையாது, இதனால எனக்கு எந்த சமாதானமும் கிடையாது, இதனால என் வாழ்க்கையில் எந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி அதெல்லாம் முழுமையாக அதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அதனுடைய வெறுமையை உணர்ந்து இயேசுவுக்கு முழுமையாக தன்னுடைய வாழ்க்கை கொடுக்கறது வரைக்கும் அவர் அமைதியாக இருப்பார். சில நேரம் பார்த்தீங்கன்னா சிலருடைய ஜெபத்துக்கு உடனடியாக பதில் என்ன செய்கிறது? கடந்து வராது. ஏன் அப்படின்னா, காத்திருங்கள், என் சமூகத்தில் அமர்ந்துரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். பூமியிலே உயர்ந்திருப்பேன், ஜாதிகளுக்குள்ள என்ன செய்திருப்பேன்? உயர்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்கிறார். அப்போது நம்ம நினைக்கிறோம், எதுக்கு அமர்ந்திருக்க சொல்கிறாரு, காத்திருக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் தேவன் அந்த நேரத்தில் என்ன கற்றுத்தரார் அப்படின்னா, நம்ம அமர்ந்திருக்கும் போது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பார்க்குறோம், எல்லாவற்றையும் தேவனிடத்தில் ஒன்றொன்னா நாங்கள் அர்ப்பணித்து கடைசியில் நான் ஒன்றும் இல்லை, எல்லாம் நீர் அப்படின்னு சொல்லும்போது அதில் அற்புதத்தை அதிசயத்தை என்ன செய்ய முடியும்? காண முடியும். கலிலேய நம்ம காண ஒரு கல்யாண வீட்டில் பாருங்கள், ஆர்த்தரசம் குறைவுபட்டோன்னே மரியாள் என்ன செய்கிறாங்க? போய் சொல்கிறாங்க. உம்மால தான் அந்த என்ன செய்ய முடியுது? குறைவை நிறைவாக்க முடியும். இந்த கல்யாண வீட்டிற்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்காங்க? அழைக்கப்பட்டிருக்கீங்க. இதில் குறைவு வரக்கூடாது, நிறைவு தான் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவர் சில ஸ்திரீயே, என் வேலை இன்னும் என்ன செய்யலை? வரலை. அந்த வேலை என்ன அப்படின்னா, ஒன்றுமே இல்லை. அங்கே வெறுமை, பாத்திரத்தில் எங்கேயுமே என்ன இல்லை? திராட்சை ரசம் இல்லை. அந்த வேலை வருவதற்கு வரைக்கும் அவர் காத்திருந்தார். அந்த வேலை வந்தபோது இவங்க என்ன செய்கிறாங்க? மரியாள் அவர் சொல்கிறபடி செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அதுபடி அவங்க செய்கிறாங்க. அங்கே அற்புதம் நடக்கிறது. ஜாடியெல்லாம் வச்சுருந்த ரசம் வச்சுருக்கிற ஜாடியெல்லாம் காலி ஆயிடுச்சு. இப்போ அதில் என்ன நிரப்பப்படுது? தண்ணியால் நிரப்பப்படுது. தண்ணீர் என்னதாக? ரசமாக மாறுகிறது. முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் அதிக ருசி உள்ளதாக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது அந்த வெறுமை, நமக்கு அந்த வெறுமை வர்றது வரைக்கும், நம்ம முழுமையாக நம்மளை அர்ப்பணிக்கக்கூடிய அந்த வெறுமை வர்றது வரைக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வேலைக்காக காத்திருக்க வேண்டும். அப்போ தேவனுடைய வேலை வர வேண்டும் என்றால் முழுமையான வெசல். அந்த இடத்துல வேற எந்த இடத்துக்கும் யாருக்குமே முன்னுரிமை கொடுக்க கூடாது.
நிறைய பேர் பிள்ளைங்களை நம்ம மனசில் ரொம்ப பெருசாக வச்சுருப்போம். கணவனை, மனைவியை, இப்படி யாருக்காச்சும் ஒருத்தரை நம்ம ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வச்சுருப்போம். சிலவங்க படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க, சிலவங்க தங்களுடைய செல்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க, சிலவங்க தங்க பெற்றோரை பெரிதாக மனசில் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் நம்ம இடத்துலேருந்து முற்றிலுமாக போய் இயேசுதான் எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அந்த வெறுமை நிரப்பப்பட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, வாழ்க்கையில் நமக்கு அதிசயத்தை கொண்டு வரக்கூடிய ஒன்றாக என்ன செய்யும் இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தீங்கன்னா எகிப்திலேருந்து என்ன செய்கிறாங்க, இஸ்ரவேலை நோக்கி, கானானை நோக்கி கடந்து செல்கிறாங்க. அப்போ அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்வோனின் சேனை என்ன செய்கிறது, துரத்திக்கிட்டே வருது. பின்னாடி பார்த்தீங்கன்னா செங்கடல், எங்கேயும் அவங்களால ஓட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்க மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வழி திறக்கப்படுது. அப்போ அவங்களுக்கு வழியே இல்லை, வெறுமை, எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டுட்டு. இப்போ இயேசுவேன்னு அவங்க கதறி இருப்பாங்க, தேவனே எங்களை காப்பாற்றுன்னு சொல்லி கதறி இருப்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம தவறான முடிவு எடுக்காதபடி, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நிறைய பேர் வாழ்க்கையில் கடந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அப்போ அந்த சூழ்நிலை நம்ம என்ன செய்யணும், சீமோன் பேதுருவை போல ஐயரே, போதகரே, என் எஜமானனே, என் தேவனே, என்னை சிருஷ்டித்தவரே, என்னை நடத்துகிறவரே அப்படின்னு சொல்லி நம்ம இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது நமக்கு அந்த இடத்துல என்ன செய்யும், வழி திறக்கப்படும். எப்படி இஸ்ரவேல் மக்கள் அந்த கடலின் வழியாக வெட்டாந்தரையில் நடந்து போனாங்களோ அப்பேற்பட்ட அதிசயத்தை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். சத்துருக்களுக்கு அது ஒரு அழிவையும், தேவனுடைய ஜனங்களுக்கு ஒரு வழி திறந்து புதிய தேசத்தை சுதந்திரித்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. அதே போல தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்குள்ள கடந்து வரணும்னா, எப்பக்கம் நெருக்கப்பட்டிருந்தார் தாவீது ராஜா, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கினான் போவதில்லை. ஏன்னா என் கூட இருக்கிற இயேசு கிறிஸ்து வழியே இல்லாத இடத்துல கூட என்ன செய்வாராம், வழி திறப்பாராம். ஒன்றுமே இல்லாத இடத்துல கூட என்ன செய்வாராம், எல்லாவற்றினாலும் நிரப்புவாராம். எல்லாம் காலி ஆயிட்டுனா கூட அந்த இடத்துல என்ன செய்வாராம், தண்ணீரை திராட்சை ரசகமாக மாற்றுவாராம். இப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கும்போது எனக்கு எந்த கவலையும் என்ன இல்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டு நான் என்ன செய்வதில்லை, ஒடுங்கி போவதே இல்லை. நீங்கள் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் ஐயோ என்னாலும் ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு கவலையப்படாதீங்க. ஏன்னா யூ ஆர் கோயிங் டு see a miracle. உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கரத்தை காணக்கூடிய வேலை வந்தது, அவருடைய வேலை வந்தது. அற்புதத்தையும் அதிசயத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவிசுவாச வார்த்தைகளை அறிக்கையிட்டு முறுமுறுத்து அதை இழந்து போகாதீர்கள். வாழ்க்கையில் இத்தனை நாள் பொறுமையாக இருந்திருப்பீங்க, தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்திருப்பீங்க. இப்போ ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி முறுமுறுக்காதவர், தேவனை துதித்து கொண்டு இந்த நேரத்திற்காக உமக்கு சோஸ்திரம், இந்த காரியத்திற்காக உமக்கு சோஸ்திரம், நான் வெறுமையாக்கப்பட்டதற்காக சோஸ்திரம், நான் எல்லாராலும் கைவிடப்பட்டதற்காக சோஸ்திரம், எனக்கு நீர் தந்த தோல்விக்காக உமக்கு சோஸ்திரம் அப்படின்னு சொல்லி சோஸ்திரங்களை செலுத்தி கொண்டு இருக்க 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 உங்களுடைய வாழ்க்கையில் you will see a great miracle. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, இது இவருடைய குமாரல்ல, இவன் எப்படி அப்படி ஒரு இடத்துக்கு போனான், அப்படி ஒரு பதவி, அப்படி ஒரு படிப்பு, இப்படி ஒரு படிப்பு இருக்குன்னே தெரியாத அப்படின்னு சொல்லி ஒரு 3 to 5 years பேக் உங்களை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய ஆட்கள் இப்போ உங்களை கிண்டல் அடிச்சிருப்பாங்க. அப்பேற்பட்ட மிராக்கிளை நீங்கள் அப்பேற்பட்ட உயர்வை நீங்கள் சந்திக்க போகக்கூடிய வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கும் போது நீங்கள் எந்த ஒரு தவறான முடிவும் எடுக்க வேண்டாம், எந்த ஒரு முறுமுறுப்பும் உங்களுக்கு கடந்து வர வேண்டாம். தேவன் அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். நீங்கள் துதித்து கொண்டே இருங்கள். துதிக்க 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 என்ன செய்யும், தேவனுடைய வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை விரைவாக நாம் என்ன செய்ய முடியும், சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நமக்கு எதிராக இருக்கிற நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் நம்மை சுற்றி இருக்கிற பிசாசின் தந்திரங்கள், போராட்டங்கள், வல்லமைகள் முறிக்கப்பட்டு கொண்டு இருக்கும். ஆசீர்வாதத்தை விரைவாக சுதந்திரிக்க வேணும், எனக்கு விரைவாக ஆசீர்வாதம் கைக்கு வேணும்னு ஆசைப்படுறவங்களும் என்ன செய்யுங்க, துதிங்க. எப்போ பார்த்தாலும் துதிச்சுக்கிட்டே இருங்க. யாருக்கிட்டையும் பேசணும், யாருக்கிட்டையும் என் கஷ்டத்தை போய் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட வேண்டாம். யார் பேச வந்தாலும் இயேசுவே நமக்கு சோஸ்திரம்னு சொல்லுங்கள். ஆமாம், இவனுக்கு எப்போவுமே சோஸ்திரம் போட்டுட்ருக்கு, அவங்க உங்கள்கிட்ட பேசாமலே கடந்து போயிடுவாங்க. அப்போ எதுக்குன்னா நமக்கு தேவனுக்கு சோஸ்திரம் செலுத்தும் போது தேவன் நம்முடைய பாத்திரத்தை விரைவாக நிரப்புவார். வெறுமையாக்கப்பட்ட சூழ்நிலையை கண்டு துவண்டு போகாதீர்கள். உங்களுடைய வெறுமையை, உங்களுடைய இயலாமையை இயேசு கிறிஸ்துவிடத்தில் நீங்கள் அறிக்கையிடும் போது நீங்கள் வாழ்க்கையில் மேலான இடத்தை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்து தான் நமக்கு என்ன செய்கிறாரு, போதகராக இருக்கிறாரு. கடலை உண்டாக்குனாரு, மீன்களை உண்டாக்குனாரு, மனிதராகிய நம்மையும் அவர் சிருஷ்டித்தார். எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனால உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை மட்டும் சால்வ் பண்ண முடியாதுன்னு மட்டும் ஏன் அப்பேற்பட்ட ஒரு அவிசுவாசம் உங்களுக்கு கடந்து வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை விதைத்தவன் சத்துரு, இதை விதைத்தவன் சாத்தான். உங்களுக்கு ஆசீர்வாதம் வரப்போகுதுன்னு அவனுக்கு தெரியும்.
அப்போ அதை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்காக இப்பேற்பட்ட களைகளை உங்களுடைய இருதயத்தில் விதைத்து விட்டு அவன் ஓடி சென்று விடுகிறான். அது வளர்ந்து 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 நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் அப்படி சொல்லதான் கேட்க தான் நல்லா இருக்கும், ஆனால் செயலாற்ற முடியாது. இப்பேற்பட்ட ஒரு அவிசுவாசம் உள்ளே உங்களுக்கு இருக்குமானால் இன்றைக்கு முழங்கால் படியிட்டு அந்த அவிசுவாசம் உங்களை இருதயத்தை விட்டு பிடுங்கி எரிந்து போடுங்க. விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவான். நம்ம யார் முழுமையாக கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான். அவனுக்கு தான் மேலான ஆசீர்வாதம். அப்போ இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வல்லவர், இயேசு கிறிஸ்து நல்லவர், இயேசு கிறிஸ்து பெரிய காரியங்களை செய்வார், இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அன்றைக்கு சீமோன் பேதுருவை ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கும் உங்களை ஆசீர்வதிக்க கடந்து வந்திருக்கிறார் சொல்லி வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க உங்க இருதயத்தில் ஆங்காங்கே சின்ன சின்ன அவிசுவாசங்கள் இருந்தால் அதை எடுத்து களைந்து பிடுங்கி எரிந்து போடுங்க. ஏன்னா இந்த அவிசுவாசங்கள் நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் முழுமையாக சுதந்திரித்து கொள்ள விட மாட்டேங்குது. ரெண்டாவது, நம்ம போதகரே, என் எஜமானனே, என் மீட்பரே என்று முழு இருதயத்தோடு நம்ம அவரை தேட விடாமல் தடுத்து கொண்டே இருக்கிறது. நல்லா நீங்கள் உங்களையே நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய நேரங்களில் நமக்கே நாம் என்ன செய்கிறோம், முக்கியத்துவம் கொடுத்துக்கிறோம். என்னால் இந்த காரியம் முடியும், எதுக்கு நான் இயேசு கிறிஸ்துவை இதில் டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், சொல்லியிருந்தோம். ஆனால் தேவன் அதை விரும்புகிறவர் அல்ல. அவர் நம்மை சிருஷ்டித்தார். காலையிலே என்ன செய்கிறார், ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வர்றாரு, ஆதாம் ஏவாளோடு குளிர்ச்சியான வேலைகளை பேசுகிறாரு, உறவாடுறாரு. அவர் உங்களோட உறவாடுறத அவர் ரொம்ப விரும்புகிறார். அதே போல் மனிதராகிய நம்மக்கிட்டே அவர் என்ன செய்கிறார், நம்மை சிருஷ்டித்தவர் நம்மோடு பேச ஆசைப்படுறாரு, நம்மோடு உறவாட ஆசைப்படுறாரு, நம்மோடு சஞ்சரிக்க ஆசைப்படுகிறார். எந்த காரியத்தையும் அவர்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. என்னை சிருஷ்டித்தவருக்கு தெரியாதோ அப்படி நீங்கள் கேட்கக்கூடாது. ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது, தகப்பனார் பெண்ணு வாங்கி கொடுத்துருக்காரு, அன்னைக்கே அந்த பெண்ணை அந்த குழந்தை உடைச்சிட்டு தகப்பனாருக்கு அடுத்து பிள்ளை பெண்ணு உடைச்சிட்டு இன்னொரு பெண்ணு வேணுங்கிறது பிள்ளை கேட்காட்டினா தகப்பனார் வாங்கி கொடுக்க மாட்டார். தெரியாது, கேட்டால் தான் நிச்சயம் அந்த குழந்தைக்கு கிடைக்கும். அதே போல் தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறாரு. நம்ம அதை இழந்து விட்டோம், நம்ம அவிசுவாசத்தினால நம்ம இதை இழந்து விட்டோம். இப்போ நீங்கள் தேவனை நோக்கி நீங்கள் கேட்கணும், கேட்டால் தான் உங்களுக்கு அந்த நிச்சயம் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். நம்ம நிறைய நேரம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, தேவனை நெக்லெக்ட் பண்ணி விடுகிறோம். அவர் நம்ம கையை பிடிச்சா கூட நம்ம அவரை தட்டி விட்டுட்டு என்ன செய்கிறோம், தூர போயிடுது. நம்ம தட்டி விட்டுட்டு தூர போய் நம்ம கீழே விழுந்த பிறகு, இயேசுவே என்னை காப்பாற்றும், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னீரே, நீர் எங்கே இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி தேடுறது. தட்டி விட்டுறது நம்ம தான். நம்ம தூக்கி விட வரும்போதும் உதறி தள்ளினது நம்ம தான். ஏந்தும் போது சுமக்கும் போது வந்தபோது நம்ம தட்டி விட்டது நம்ம தான். ஆனால் இப்போ ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீரே, நீர் எங்கே இருக்கிறேன்னு சொல்லி கொஸ்டின் மார்க் போடுறது நம்ம தான். அப்போ வாழ்க்கையில் ஆழத்தின் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கற்றுக்கொள்ளாமல் நாம் தடை பண்ணுகிறது எதுவென்றுன்னு பார்த்தா நம்முடைய அவிசுவாசம். நம்ம அவிசுவாசம் நம்மளை இயேசுவை நோக்கி கூப்பிட விட மாட்டேங்க. இயேசுக்கிட்ட நம்முடைய இயலாமையும் வெறுமையும் நமக்கு சொல்ல முடியாமல் நம்ம என்ன செய்கிறது, வாயை அடைத்து விடுகிறது. அதனால தான் நிறைய நேரத்தில் மீட்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா போதகர்கள் சொல்லுவாங்க பாருங்கள், ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, வாயை திறந்து அறிக்கையிடுங்க, வாயை திறந்து அறிக்கையிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாயை மூடிக்கிட்டே இருப்போம். ஏன்னா வாயை மூடிக்கிட்டே நினைப்போம்னா நிறைய சிந்தனைகள் நமக்கு ஓடிக்கொண்டே இருக்கும். வாயை திறந்து நம்ம அறிக்கையிடும்போது சிந்தனைகளுக்கு அங்கே என்ன செஞ்சிடும், வேலை குறைஞ்சிரும். வாயை மூடி இருக்கும்போது சிந்தனை வேகமாக என்ன செய்யும், வேலை செய்யும். அப்படியே எங்கெல்லாமோ போயிட்டு என்ன செஞ்சிடும், அமெரிக்கா வரைக்கும் போயிட்டு வந்துடும். வாயை திறந்து நீங்கள் அறிக்கையிடும்போது அந்த இடத்துல என்ன செய்யும், உங்கள் காதுகள் அதை கேட்கும். நீங்கள் வாய் திறந்து அறிக்கையிடும்போது, ஆமாம் நம்ம அறிக்கையிடுறோம், நம்ம இதில் எதுலேயே ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம்னு வாயை திறந்து சத்தமாக அறிக்கையிடுங்க, சத்தியமாக அறிக்கையிடுங்கன்னு சொல்லும்போது நம்ம வாயை அடைத்து கொண்டு வைத்திருக்கக்கூடாது. தேவனிடத்தில் நீங்கள் வாயை திறந்து சொல்லணும். ஏன்னா தேவன் அதை விரும்புகிற தேவன். அதை தான் ஆதாமிடத்திலும் ஏவாளிடத்திலும் அவர் விருப்பப்பட்டார். அதே தான் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கனா, அவர் உங்களை சிருஷ்டித்தவர். அவங்கள மட்டும் சிருஷ்டிக்கல, உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த தேவன் நம்முடைய குறைகளை எல்லாவற்றையும், நம்முடைய தேவைகளை எல்லாவற்றையும், நமக்கு இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அவர் கூட ஷேர் பண்ணணும்னு அவர் ஆசைப்படுறார், சஞ்சரிக்க ஆசைப்படுகிறார். எல்லாவற்றையும் அவரிடத்துல சொல்லுங்க. எசப்பா நான் அன்னைக்கு காலையில் 8:30 மணிக்கு இங்கே போகணும், இங்கே எனக்கு மீட்டிங் இருக்குது, எசப்பா நீங்கள் என் கூட வாங்க, எனக்கு அடுத்த காரியங்கள் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் ப்ரோக்ராமை தேவனிடத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்லையும் என் பிள்ளை இந்த நேரத்தில் இங்கே இருப்பேன்னு சொன்னால தேவன் அந்த இடத்துல உங்களுக்கு முன்பாக கடந்து வருவார். உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் அவரை தாண்டி தான் உங்ககிட்ட நினைச்சுன்னு வரணும்.
அப்போ ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு டைம் என்ன செய்கிறோம், நம்ம தேவனிடத்தில் நம்ம 9:30க்கு இங்கே இருப்பேன் ஏசப்பா, நான் இன்னைக்கு எங்கே போகணும்னு வச்சுருக்கேன், சென்னைக்கு போகணும்னு வச்சுருக்கிறேன், இந்த பஸ்ஸில் நான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறேன், நான் அந்த இடத்துல கடந்து செல்லணும், நான் இந்த ட்ரெஸ்ஸு நான் போட போகிறேன், இந்த செருப்பு நான் போட போகிறேன், இந்த வாகனத்தில் நான் செல்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கும்போது நமக்கு சில நேரம் தேவன் என்ன செய்வார் அப்படின்னா, கிளம்பும்போது செருப்பு வத்துரும். உடனே நம்ம சொல்லணும், ஜெபம் பண்ணிட்டு கிளம்புனேன், ஆனாலும் ஜெபத்தை தேவன் கேட்கவில்லை, என் செருப்பு வத்துட்டு. ஏன்னா வீட்டில் உங்களுக்கு 3 செட்டு செருப்பு இருக்குன்னு தேவனுக்கு தெரியும். வழியில் போகும்போது செருப்பு வத்துட்டு என் பிள்ளை செருப்பு இல்லாமல் நடந்து போகணுமேனு அது வீட்டிலே என்ன செஞ்சிடும், நடந்துடும். ஆனால் நம்ம உடனே என்ன செய்வோம், முறுமுறுப்போம். இங்கேனா நீங்கள் மாற்று செருப்பை போட்டுட்டு என்ன செஞ்சிருவீங்க, போயிடுவீங்க. சில நேரம் நீங்கள் போகக்கூடிய அந்த வாகனம் என்ன செஞ்சிடும், ஆக்சிடெண்ட் ஆயிடும். வீட்டிலேருந்து கிளம்பும்போது தான் என்ன செய்வாங்க, அவங்க தாத்தாவோ பாட்டியோ உட்காந்துட்டு, ஏம்மா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து தந்துட்டு போமா அப்படிங்கிற, எனக்கு நேரம் ஆகிட்டு பஸ்ஸுக்கு போகணும் பாட்டின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், நெக்லெக்ட் பண்ணாமல் அவங்க கேட்டதை நம்ம எடுத்து கொடுத்தோன்னா பஸ்ஸு போயிடும். அடுத்து ஒரு பஸ் தேவன் உங்களுக்கு ரெடியாக வச்சுருப்பார், நீங்கள் போவீங்க, முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். அப்போது தேவன் தம்முடைய பிள்ளைகள் தன்னிடத்தில் சொல்லிட்டு கிளம்புற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் அவங்க அதிசயமாக நடத்துறதை நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா நான் ஒன்றும் இல்லை ஏசப்பா, நீங்கள் தான் என் வாழ்க்கையில் எல்லாமே, நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிடுவேன், நீங்கள் என்ன வழி நடத்துங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் என்ன செய்வேன், கேட்பேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்ம ருசிக்க முடியும். அப்போ வாழ்க்கையின் வெறுமையையும் இயலாமையையும் நம் தேவனிடத்தில் நாம் தெரியப்படுத்தணும். அதை தான் நம்ம முதலாவது கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒரு நம்முடைய கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை சோஸ்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் தகப்பனே, உம்மிடத்தில் தகப்பனே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். இயேசு தான் எல்லாம், நான் இயேசுவை நோக்கி கூப்பிடுவேன், என் இயேசு எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி உம்மை நோக்கி பார்த்து உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்திலே தருகிற தகப்பனே, பிள்ளைகளுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு உம்மை நோக்கி கூப்பிட விடாமல் தடுத்து கொண்டு இருக்கிற சத்துருவின் கிரியை இயேசுவின் நாமத்தினால நான் முற்றிலும் முறியடித்து ஜெயம் எடுக்கிறேன். என் இயேசுவின் இரத்தம், சிந்தப்பட்ட கல்வாரியின் இரத்தம் தகப்பனே பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பதாக ராஜா. அக்னியாய் இறங்கி பதிலளிக்கிற தேவன் பிள்ளைகளுக்கு தகப்பனே, குடும்பத்தில் கட்டி வைத்திருக்கிற இருளின் ஆதிக்கத்தை நீர் விலக்கி கொண்டு இருக்கிற அன்புக்காக உமக்கு சோதரம் தகப்பனே. அப்பா உம்மை சோதரம். அப்பா சத்துருவின் கிரியைகள் பாதாளத்தில் தள்ளப்படுகிறதற்காக உமக்கு சோதரம் தகப்பனே. அப்பா அந்த நேரத்திலே தகப்பனே பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை உமக்கு என்ன அர்ப்பணித்துக் கொண்டு இருக்கிறபடியால் உமக்கு சோதர ராஜா. வெறுமையும் இயலாமையும் தகப்பனே இயேசுவாகிய உம்மிடத்தில் தகப்பனே உம்மால் தான் முடியும் என்று அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தை நீர் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதிக்கிறீர், உமக்கு சோதரம். ஆழத்தின் அற்புதத்தை அதிசயத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தங்களுடைய வெறுமையை உணர்ந்தவர்களாக உம்மிடத்தில் அறிக்கையிட நீர் கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. அப்பா சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் ஒரு தகப்பனை உண்மையே நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை தகப்பனே இப்பொழுது நீர் ஆசீர்வதிக்கிறீர், உமக்கு நன்றி. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. பிள்ளைகளை மேலான திட்டத்திற்கு தெரிந்து கொண்டீர், உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. எத்தனையோ பிள்ளைகளை நோக்கி பார்த்து கண்ணீரோடு தகப்பனே உம்மிடத்தில் மனம் திரும்புகிற உம்முடைய பிள்ளைகளை தகப்பனே நீர் ஆசீர்வதிக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா வெறுமை உணர்ந்தவர்களாக ஏறாமை உணர்ந்தவர்களாக உம்மிடத்தில் அறிக்கையிட்ட பிள்ளைகளை நீர் தகப்பனே அப்பா விரும்பி நீர் ஏற்றுக்கொண்டீரே, உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. என் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, என் தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும்படிக்காக ஜெபிக்கிற தகப்பனே. அப்பா உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதற்காக நன்றி. என் இயேசுவே உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நீர் பெரியவர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டதற்காக சோஸ்திரம். நன்றி தகப்பனே. எல்லா துதிக மகிமை முக்கிய செலுத்திறோம். நீர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே.